ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்க நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு முக்கியமாக அமெரிக்காவில் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய நாள் ஏப்ரல் 2ஆம் தேதி. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ தான் ஒரு ஸ்பீச் முடிஞ்சுது. ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். எதுக்கு இந்த டேரிஃப்ஸ்ன்றது விதிக்க வேண்டி வருது, எதனாலன்றது அதெல்லாம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ லெங்க்தியாக இருக்கும், பாருங்கள். நல்ல இன்ஃபர்மேஷனு நான் இங்கே இருக்கிறதால, இங்கே பார்க்குறதால, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறதால இம்பர்சனல் அனலைசஸ் கூட பார்த்து நான் விவரமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டேரிஃப்ஸ்ன்றது என்னன்னா, இன்னொரு நாட்டிலேருந்து வர பொருட்களுக்கு இங்கே அமெரிக்காவில் கொண்டு வந்து விற்பனை பண்ணுற பொருட்கள் மேலே அமெரிக்கா வந்து டேக்ஸோ, எக்ஸைஸ் டியூட்டியோ, கஸ்டம்ஸ் டியூட்டியோ ஏதாவது நினச்சிக்கோங்க, அது ரொம்ப கம்மி. 1%, 2%. ஃபார் எக்ஸாம்பிள், அதே பொருள் இங்கே அமெரிக்காவில் தயாராகிற பொருள் வந்து நம்ம நாட்டிலையோ இந்தியாவிலையோ வேறு நாட்டிலையோ விற்றாக்கா ரொம்ப அதிகமாக டேரிஃப் போடுறாங்க. இப்போது சில பொருட்கள் மேலே நம்ம இந்தியாவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் 100%, 200% எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க. அந்த பொருளுடைய விலைக்கு 2 மடங்கள் அதிகமாக போட்டு விற்பனை பண்ணிக்க சொல்கிறாங்க நம்ம நாட்டில். அது அவர் சுற்றி காட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நியாயம்ன்றது இருக்கணும். ஏன்னா ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அமெரிக்காவில் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து பொருட்கள் விற்றுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் நாட்டுக்கு நல்லா பணம் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, எல்லாமே நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்கள் நாட்டில் இங்கே அமெரிக்காவில் தயாராகிற பொருட்களுக்கும் நீங்களும் டேக்ஸ் அதிகமாக விதிக்காதீங்க. அதனால தான் நான் இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்ற வேண்டி வருது. இது கடந்த 200 வருஷமாக இந்த மாதிரியே நடக்குது. இதால் அமெரிக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. அமெரிக்கா கூட நிறைய டெஃபிட், ரொம்ப கடனில் வந்துடுச்சு அமெரிக்கா கூட. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். கிட்டத்தட்ட அவர் சொல்கிறத பார்த்தா $19 trillion இது வரைக்கும் லாஸில் இருக்குது அமெரிக்கா. இப்போது அவர் சொல்கிறது என்னன்னா, அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு எனக்கு தோணிடுச்சு. அது என்னன்னா, இப்போது மெயினாக அவருக்கு ஆட்டோமொபைல்ஸ் வந்து ஜப்பான்காரங்க நிறைய கார்ஸு தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெக்சிகோவில் கூட ஃபேக்ட்ரிஸ் வச்சு தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி கனடாவில் கூட ஃபேக்ட்ரிஸ் வச்சு தயார் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொண்டு வந்து இங்கே அமெரிக்காவில் விற்கிறாங்க. இங்கே அமெரிக்காவில் விற்கிறதால இங்கே என்ன அட்வான்டேஜ்னா, எக்ஸைஸ் டியூட்டியோ, கஸ்டம்ஸ் டியூட்டியோ, டேக்ஸோ ஏதோ கம்மி, ரொம்ப கம்மி, 1%, 2%. அதால் என்ன வருது, அவனுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. இங்கே அதே கார் இங்கே தயார் பண்ணோன்னா அவனுக்கு லேபர் காஸ்ட் அதிகம், மெட்டீரியல் கிடைக்காதுன்னு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அது ஒத்துக்கிறான். ஆனால் அதே மாதிரி அமெரிக்காவில் தயாராகி உங்கள் நாட்டுக்கு வர பொருட்கள் மேலே நீங்களும் அதிகமாக எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, டேக்ஸஸ் விதிக்காதீங்க. கொஞ்சம் ரீசனபுளாக ரெசிப்ரோக்கல், உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் மாதிரி இருக்காமல் எல்லாமே ஒரே சமமாக பார்ப்போம் அப்படின்றாரு. அதில் அவர் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், இப்போது அவர் சொல்கிறது பேஸ்லைன் டேரிஃப்னா மினிமம் பேஸ்லைன் டேரிஃப்ன்றது ஆரம்பமாகிடும். 10%.
இப்போ 1% 2% இருக்கிறது ஒன்றுமே 10% ஆக்கிடுறேன் ஃப்ளாட் மினிமம். அது மேலே இருக்கிறது ஒரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் டேக்ஸ் போடுவேன். பொருட்களுக்கு எந்தெந்த பொருட்களுக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி போடுவேன் அப்படின்றாரு. அது இன்னைக்கு ராத்திரியிலேருந்து இன்னைக்கு மிட் நைட் இங்கே அமெரிக்காவில் நான் இந்த வீடியோ பண்ணுறது சாயந்தரம் 4 மணிக்கு பண்ணுறேன். அவர் சொல்கிறது இன்னைக்கு நைட்டு அமெரிக்கா மிட் நைட்லேருந்து ஆரம்பமாகும். 5ஆம் தேதியிலேருந்து அஃபிஷியலாக எல்லாமே அந்த டாக்குமெண்ட் கூட சைன் பண்ணியிருக்காரு. டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டாரு. அதை எஃபெக்டுக்கு வந்து வர மாதிரி சைன் பண்ணிட்டாரு. 5ஆம் தேதி ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து டேரிஃப்ஸ்ன்றது ஆல்ரெடி கனடா, மெக்சிகோ, சைனா மேலே ஆல்ரெடி இருக்குது. மிச்சம் நாடுகள் மேலே கூட 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்றார். ஸோ இது டேரிஃப் சமாச்சாரம். அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இப்போது நம்ம வீட்டு சமாச்சாரம் நம்ம தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவர் ஒரு பிரதமராக ஒரு பிரசிடெண்ட்டாக அவர் நாட்டுக்கு என்ன வேணுமோ அவர் பார்க்குறாரு. தப்பு ஒன்றும் இல்லை. இப்போக்கே நிறைய டெபிசிட்ஸ் இருக்குது அமெரிக்காவுக்கு, நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் வருமானம் கிடையாது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி சில மாற்றங்கள் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் அமெரிக்கான்றது ஒரு நிற்கும். இல்லைன்னா அமெரிக்கா இன்னும் அழிஞ்சு போயிடும். அதனால் இப்போது 200 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் அந்த டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்போ சொன்னது என்னென்னா, அமெரிக்கா லிபரேஷன் டே அப்படின்னு பேர் வச்சார். இன்னைக்கு இந்த நாளுக்கு அமெரிக்கா லிபரேஷன் டேன்னு வச்சார். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு லிபர்ட்டி கிடைக்கும். ஸோ இன்கமும் வரணும், அதே மாதிரி பொருட்களும் வரணும், அதே மாதிரி டேக்ஸும். இங்கேருந்து பொருட்கள் அடுத்த நாளுக்கு போகணும், அங்கே விற்பனை ஆகணும் அப்படின்றாரு. அவர் மெயினாக சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாராவது சரி எந்த பொருள் தயார் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஃபேக்ட்ரி வச்சு தயார் பண்ணுங்க, நான் ஒரு பைசா டேரிஃப் கூட போட மாட்டேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பர்மிஷன்ஸ் அதெல்லாம் உடனடியாக கொடுக்குறேன். வந்து ஃபேக்ட்ரி ஆகட்டும், ஏதாவது ஆகட்டும், பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் ஆனாலும் நீங்கள் வந்து வைங்க, நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஆனால் இங்கே ஆளுங்களை வச்சு இங்கே அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கன்ஸை எம்ப்ளாயாக வச்சுக்கிட்டு நீங்கள் தயார் பண்ணுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கனடா மெக்சிகோவில் வந்து நடக்கிறது மெயினாக வந்து இது பார்டர் கண்ட்ரிஸ். இந்த ரெண்டுமே கனடா மெக்சிகோ ஒட்டி இருக்கும் அமெரிக்காவுக்கு. அங்கேருந்து அதெல்லாம் பாலெல்லாம் வருதுன்னா, பால் தயிர் அதெல்லாம் வருதுன்னா பாருங்களேன். மெக்சிகோலேருந்து பால் தயிர் அதெல்லாம் வருது, கரண்ட்டு வருது அமெரிக்காவுக்கு, அதெல்லாம் வருது. அவர் அது மறக்கலை. அவர் அதெல்லாம் ஒன்றும் மறக்கலை. அவர் என்ன சொல்கிறார், ஒத்துக்கிறார், நான் அதெல்லாம் கொண்டு வரீங்க. ஆனால் அதே டைமுக்கு நாங்கள் கொண்டு வந்து விற்பனை பண்ணுற பொருட்கள் மேலே டேக்ஸ் குறைங்க, எக்ஸைஸ் டியூட்டி குறைங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி குறைங்க, குறைச்சி ஈக்குவலாக நாங்களும் அதே மாதிரி நான் ஒன்றும் அதிகமாக போடுறேன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறது லோ, ரொம்ப லோ, 1% 2% தான் எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது. இது மாற்றி 10% பேலன்ஸ்டாக ஃப்ளாட்டாக 10%ன்றது பேஸ்லைன் டேரிஃப்ன்றது வைக்கிறேன் அப்படின்றாரு. இதுக்கும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுன்றது ஆல் ஓவர் வேர்ல்டு குளோபல் மார்க்கெட், குளோபல் ஃபைனான்ஷியல் மார்க்கெட், ரொம்ப சென்சிட்டிவான மார்க்கெட். கண்டிப்பாக சொன்னோம்னா கண்டிப்பாக சென்சிட்டிவான மார்க்கெட். இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் வந்தப்போ ரொம்ப இம்பேக்ட் வருது நம்ம கிரிப்டோ கரன்சி மேலே. இப்போக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் ஒரு 15-20 நாளாக மார்க்கெட்டு நின்று போயிருக்கு, ஒன்றும் மூமெண்ட் கிடையாமல். இப்போ கூட பார்த்திங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பார்த்தப்போ டைமில் பிட்காயின் பார்த்திங்கன்னா $88,000 இருந்தது. ஒரு $4,000 சரிவு வந்து நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு
$84,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து ஃபர்தராக இந்த இம்பேக்ட், இந்த டெரர்ன்றது எப்படி இருக்கும் என்னன்றது கொஞ்ச நாள் பிடிக்கும். கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். அதில் நான் எதிர்பார்க்கறது என்னென்னா, பிட்காயின் $80,000 சரிஞ்சு கொஞ்சம் கீழே போச்சுன்னா கிராஷ் ஆகாது. கண்டிப்பாக மார்க்கெட் கிராஷ் ஆகாது. அது கூட சொல்லிடுறேன். கிராஷ் ஆகிட்டு மார்க்கெட் எங்கேயோ போயிடும், ஐயோ ஒன்றுமே ஆகிப்போச்சு கிரிப்டோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திரும்பி மார்க்கெட் மேலே வரும். கண்டிப்பாக நல்லா பாசிட்டிவாக மேலே போகும். நல்ல பையிங் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அமெரிக்காவில் கிரிப்டோ கரன்சியை ஆகஸ்ட், இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட்டுக்கெல்லாம் ரெகுலேட் பண்ணிடுவாங்க. ரெகுலேட் பண்ணிட்டா இது ஒரு வண்டர்ஃபுல் அசெட் ஆகும். இப்போக்கே தங்கம் விலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிடுகிடுன்னு ஏறுது. தங்கம் எங்கேயோ போகுது தங்கம் விலை. அதுக்கு அடுத்தபடியாக வர்றது நம்ம கிரிப்டோ கரன்சி தான். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் நல்லா ஏறும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், இது ஃப்யூச்சரில் நல்ல அசெட் ஆகும். அதால் பார்த்து இந்த டைமில் என்ன காயின்ஸ் வாங்கிறதுன்னு பார்த்துக்கங்க, பாருங்கள். ஏன்னா பிட்காயின் மாத்திரம் இல்லை, ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கூட நல்ல டவுன் ப்ரைஸில் இருக்குது, பார்த்துக்கங்க. ஏன்னா நல்ல காயின்ஸ், ஆல்ட் காயின்ஸில், ஸ்டேபிள் காயின்ஸில் நல்ல காயின்ஸ் பார்த்து வாங்கிக்கினா உங்களுக்கு பயமே இருக்காது. தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். மெமி காயின்ஸை விட்டுடுங்க. மெமி காயின்ஸ் வேஸ்ட்டு, அதெல்லாம் விட்டுடுங்க. மெமி காயின்ஸ் விட்டுட்டு ஸ்டேபிள் காயின்ஸு, நல்ல ஸ்டேபிள் காயின்ஸ் செலக்ட் பண்ணி வைங்க. நான் கொஞ்ச நாள் பொறுத்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், என்னான்னு பார்த்துக்கங்க. இப்போதைக்கு எத்தீரியம் ஒன்று டவுன் ஆகுது, பார்த்துக்கங்க. பார்த்து கொஞ்சம் கீழே வந்தால் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி ரிப்பல் அது ஒன்று பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பால்கா டாட் ஒன்று பார்த்துக்கங்க. அப்புறம் டீஜன் அது ஒன்று பார்த்துக்கங்க. டாச் காயின் ஒன்று பார்த்துக்கங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. ஆடா கார்டினோ ஒன்று பார்த்துக்கங்க. இந்த காலா காயின் கூட நல்ல காயின். அது ₹1.30 அப்படி இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம், பார்த்துக்கங்க. இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா Coindesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் உங்கள் ஃபோனில், மொபைலில் ஆப் வந்துடும். நீங்கள் கேவைசி முடித்த 1 ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த 2-3 நாள் உங்களுக்கு என்ன இந்த இம்பேக்ட் எப்படி இருக்கும், டேரிஃப் இம்பேக்ட்ன்றது பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, எனக்கு இப்போ வாட்ஸ்அப் நம்பர் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது கேட்கணுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும். இந்த நேமில் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இந்த நேமில் இருக்கும். ஷிபா MBR குமார்னு இருக்கும், பார்த்துக்குங்க. அங்கே ஃபாலோ ஆனீங்கன்னா நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டால் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இந்த டேரிஃப்ஸ் பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் வர வேண்டியது இருக்குது. இன்னும் வந்தப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். நாளைக்கு பார்த்து நான் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.